ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து இட்ஸி. இட்ஸியில் எப்படி ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணுன்றதுலாம் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற வீடியோ என்னென்னா கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ உள்ள மார்க்கெட் பிளேஸ் எடுத்திங்கன்னா, இ-காமர்ஸ் மார்க்கெட் பிளேஸில் எடுத்திங்கன்னா ஈபே, அலி எக்ஸ்பிரஸ், விஷ் மாதிரி ஒரு ஃபேமஸ் மார்க்கெட் பிளேஸ் தான் வந்து இட்ஸி. இப்போ வந்து ரீசெண்ட் இயர்ஸில் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து இந்த மார்க்கெட் பிளேஸ் வந்து ஆன்லைனில் இருக்குதுங்க. இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா, இட்ஸின்ற மார்க்கெட் பிளேஸில் வந்து என்ன மாதிரி ஐட்டத்தை வந்து நமக்கு வந்து செல் பண்ண முடியும், அதுக்கான டேர்ம் அண்ட் கண்டிஷன் என்ன, அதாவது நிறையா நீதிகள் இருக்குது. இதில் வந்து நம்ம ஐட்டம்ஸ் வந்து விற்கிற நேரங்க ஈபே மாதிரி இல்லை, ஈபேயோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் வந்து இதில் கூட. அதெல்லாம் என்ன, அதுகளை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இப்போ நம்ம இன்றைக்கி முதல்ல இட்ஸியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னாங்க, இப்போ ஈபேயும் இட்ஸியையும் நம்ம எடுத்தோம்னா, இப்போ ஈபேயில் வந்து சாதாரணமாக ஒரு ரிச்சர்ஸாக இருந்தாலும் பை பண்ணுவாங்க, ஒரு புவர் பீப்புளும் பை பண்ணுவாங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஆக்களும் பை பண்ணுவாங்க. அதாவது எல்லோரும் விசிட் பண்ணுற ஒரு வெப்சைட் தான் வந்து ஈபே. ரைட், அதாவது இப்போ ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் வந்து ஈபே தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இடம்பெற்றிருக்கு. அந்த அளவில் வந்து அதுக்கு வந்து செலர்ஸ் இருக்காங்க, பயஸும் இருக்கிறாங்க. ரைட், அதே இட்ஸி எடுத்திங்கன்னா, இட்ஸிக்கு வந்து சர்டன், அதாவது வந்து அந்த ஒரு சாதாரண லெவல் ஒரு பீப்புள் மட்டும்தான் அதுக்கு போவாங்க. அதாவது ஒரு மிடில் கிளாஸ் மாதிரி ஒரு பீப்புள்ஸ் மட்டும்தான் அதுக்கு போவாங்க. ஏன்னா அது ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் கொஞ்சம் கூட. ஆனால் இட்ஸிக்கும் ஈபேக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, ஈபேயில் வந்து எல்லா விதமான ஐட்டம்ஸ், எல்லா விதமான கேட்டகரிஸ்லேயும் வந்து ஷாப்ஸ் வந்து அதில் இருக்கும். இதில் வந்து இட்ஸி வந்து ஃபோக்கஸ் பண்ண ஒரு மெயின் ரீசன் என்னென்னா க்ரியேட்டிவ் மைண்ட். அதாவது ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட்டிவ் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து இப்போ நார்மலாக உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்ல போனேன்னா, இப்போ வந்து ஈபிக்கு போகிறேன். இப்போ ஈபேயில் போயிட்டு நம்ம முதல்ல நாங்கள் சர்ச் பண்ண மாதிரி பென் ட்ரைவ்னு ஒன்று சர்ச் பண்ணுவோம். பென் ட்ரைவ். ரைட், இப்போ பென் ட்ரைவ் சர்ச் கொடுக்குற நேரம் பாருங்கள், இப்போ அதில் பாருங்கள் நிறையா பேர் பாருங்கள் பென் ட்ரைவ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய டிசைன்ஸில் பென் ட்ரைவ்ஸ் இருக்குது, வெவ்வேறு வகையான பென் ட்ரைவ்ஸ் இருக்குது. ரைட், அதாவது ஒரே இதே மாதிரி மாடல்லையும் வந்து நிறையா பேர் வந்து பென் ட்ரைவ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரைட், ஆனால் இட்ஸி வந்து அப்படி இல்லைங்க. இப்போ இட்ஸியில் போய்ட்டு பென் ட்ரைவ்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, இதில் இருக்க பென் ட்ரைவுக்கும் அதுக்குள்ள பென் ட்ரைவ்க்கான டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ரியேட்டிவ், அதாவது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். இதில் உள்ள பென் ட்ரைவெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமான இந்த பாருங்கள் கத்தரிக்கோல், இந்த மாதிரி கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி வித்தியாசமான மாதிரி தான் பென் ட்ரைவ் வந்து பாருங்கள். வுட் தளப்பாடங்கள்ல எல்லாம் பென் ட்ரைவ் வந்து இவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான பென் ட்ரைவ்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் இட்ஸியில் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸில் போட்டிருக்காங்க. ரைட், ஓகே, இது தான் வந்து இதுக்குள்ள வித்தியாசம். ரைட், இப்போ வந்து நீங்கள் வந்து இட்ஸியில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிற நேரம், ஒரு ஷாப் ஒன்று க்ரியேட் பண்ணுற நேரம், நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவ், அதாவது இவங்கெல்லாம் வந்து ஒரு பென் ட்ரைவ் ஒன்று வாங்கி அந்த பென் ட்ரைவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தளப்பாடங்களில் வந்து இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி போட்டுருவாங்க. ரைட், இது வந்து நீங்கள் யாராவது உங்களுக்கு அந்த இந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ்லாம் டிசைன் பண்ணுற யாராவது ஒரு ஷாப் இருந்துச்சுன்னா, அவங்ககிட்ட இந்த மாதிரி பீசஸ் வந்து நீங்கள் டிசைன் பண்ணி வாங்கிட்டு நீங்கள் எம்டி பென் ட்ரைவ் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ஐட்டத்தை வந்து பொருத்திட்டு நீங்கள் இட்ஸியில் போட்டு விற்கலாங்க. இல்லை பாருங்கள் $13 மாதிரி போட்டிருக்காங்க. ரைட், இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ், அதாவது உங்கள்கிட்ட நிறையா உங்களுக்கு தளப்பாடங்கள் வேலை, இந்த மாதிரி கை வேலைகள் நிறையா உங்களுக்கு செய்ய முடியும்னா இந்த இட்ஸி வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ் நீங்கள் போட்டு விற்கிறதுக்கு. ரைட், அதைத்தான் நான் இன்றைக்கி இதில் சொல்கிறேன். ரைட், இதுக்கு நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுற நேரம் நீங்கள் வந்து இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஈபே வந்து நம்ம ட்ராப் ஷிப்பிங் நிறையா செஞ்சு மணி மேக் பண்ணனா, இட்ஸியை பொறுத்தவரையில் ட்ராப் ஷிப்பிங் வந்து செய்கிறத விட டிரெக்ட் ஷிப்பிங்களுக்கு தான் இது வந்து மார்க்கெட் கூட. ரைட், உங்களுக்கு கை வேலைகள் அந்த மாதிரி க்ரியேட்டிவ் நல்லா முடியும்னா இதில் போட்டு நீங்கள் விற்கலாம். அதாவது இது மாதிரி வெட்டிங் கார்டு, விசிட்டிங் கார்டு, இந்த மாதிரிலாம் டிசைன் எல்லாம் போட்டு இதில் போட்டு நீங்கள் விற்கலாம். நல்ல மணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை $11, $8 அதோட விட நல்லா கூட. அதாவது நீங்கள் வந்து இதில் விற்கிற நேரம் உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து இதை வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாருன்னா
ஒரு 2-3 ரிவ்யூ வந்தால் உங்களோட ப்ரைஸஸை வந்து நீங்கள் கூட்டிக்கலாம். இப்போ $8 போட்ட இடத்துல $16 போடலாம். இந்த மாதிரி கூட்டினா சேல்ஸ் போகுமா சேல்ஸ் போகாதான்னு கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன உதாரணப்படி ஈபேக்கு போகிற சனத்தொகை ஒரு சர்டன் பீப்புள்ஸ் போவாங்க. இட்ஸிக்கு வர்ற பீப்புள்கிட்ட வந்து வேறு மாதிரி அவங்க வந்து பார்ப்பாங்க. இப்போ வந்து ஈபே இப்போ நீங்கள் இதை வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு பென்ட்ரைவ் வாங்கிங்களே, இந்த பென்ட்ரைவ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, ஈபேலையும் இருக்குது. இப்போ ஈபேயில் வந்து ப்ரைஸ் வந்து ஒரு $3 போட்டிருக்காங்க, இது வந்து $8, நீங்கள் வந்து $8 போட்டிருக்கீங்க. அப்போ வந்து பார்க்குறவர் என்ன எதில் வாங்குவார்னா இட்ஸியில் தான் வாங்குவார். ஏன்னா இட்ஸியில் இப்போ ஈபேயில் வந்து ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி இல்லை, அந்த டெலிவரி பிரச்சனை, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு சில பயர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் இட்ஸியில் வந்து ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி, அதனால் நிறையா பேர் வந்து இட்ஸியில் தான் வாங்குவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரைட், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்ல விஷயம். ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் இட்ஸியில் வந்து ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் வந்து என்னென்னா, மார்க்கெட் பிளேஸை வந்து நீங்கள் டேமேஜ் பண்ணாமல் வச்சுக்கிறோம். இப்போ மார்க்கெட் பிளேஸ் என்ன டேமேஜ் பண்ணாமல் வச்சுக்கிறோம்னா, இப்போ பாருங்கள், இவர் வந்து இந்த பென் ட்ரைவை பாருங்கள் $11, $8 இவர் விற்றுருக்கார். இப்போ இங்கே பாருங்கள் $8 8,85 இப்போ இப்படி இந்த மாதிரி தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதே அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் அவங்க விற்கிறாங்க ரைட். இப்போ நீங்கள் என்னெல்லாம் 10 இந்த இடங்கள்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பென் ட்ரைவ் இந்த மாதிரி ஒரு டிசைன் உங்களுக்கு செய்ய முடியும். $13 இவன் $13 விற்கிறார் இவர். இப்போ நான் இதை வந்து ஏன் ஒரு $5 இல்லைனா $3 சேல் பண்ணால் எனக்கு வந்து நான் சேல் பண்ணேன்னா எனக்கு சேல்ஸ் கூடும், அதனால் நான் அப்படி போட்டு சேல் பண்ணால் என்னான்றதை நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி சேல் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு லெவலில் உங்களுக்கு சேல்ஸ் வந்து கூடலாம். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, ஈபே மாதிரி இல்லைங்க, இதில் வந்து சரியான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வெப்சைட் வந்து இதோட மார்க்கெட் பிளேஸை வந்து நீங்கள் என்றைக்குமே குறைச்சிக்கூடாது. அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா ஒரே வேலைகளில் தான் அவங்க தீர்மானிக்கிறாங்க. $1 $2 வித்தியாசப்படலாம். நீங்கள் $5-6 நீங்கள் குறைச்சி விற்றீங்கன்னா அந்த ப்ராடக்டை மார்க்கெட் பிளேஸை நீங்கள் குறைச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டும் இருக்காது, இவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட் ஒன்றும் இருக்காது. இப்போ சாதாரணமாக இந்த செலஸெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இவர் மார்க்கெட் பிளேஸ் சரியாக குறைச்சி விற்கிறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் ஈபே வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து சஸ்பெண்ட் ஆக்கிடுவாங்க. உங்களுக்கே தெரியாமல் ஈபேயில் இட்ஸி வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆக்க முடியும். ஏன்னா நீங்கள் மார்க்கெட் பிளேஸை வந்து குறைச்சி விற்கிறனால ரைட். அதனால் நீங்கள் அந்த மார்க்கெட் பிளேஸை என்றைக்கும் குறைக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன் ஒன்று செய்ய முடியும்னா அதே டாலர்ஸில் வீங்க, இதோட வேணால் $1 குறைங்க. அதுக்குன்னு $8 உள்ளது $2 $3 வரைக்கும் விற்றீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் வரலாம். ஆனால் உங்களோட மார்க்கெட் பிளேஸை வந்து நீங்கள் குறைச்சிட்டு போனீங்கன்னா அது யூஸ்லெஸ் ரைட். நீங்கள் சம்பாரிச்ச பாடும் இல்லை, சும்மா நீங்கள் காலப்போக்கில் வந்து நீங்கள் வந்து $2 போட்டு விற்றுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கான சரியான ஒரு இன்கம் ஒன்று வராது. நீங்கள் காலத்தில் வந்து நீங்கள் வந்து அதை கூட்டவும் மாட்டீங்க, அப்படியே இந்த வேலையை வந்து விட்டுருவீங்க பாதியில் போகிற நேரம். அதனால் என்றைக்குமே இட்ஸிலெலாம் நீங்கள் வந்து மார்க்கெட் பிளேஸை வந்து அதே மாதிரி வச்சுக்க பாருங்கள் ரைட். இதுதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி இப்போ இதில் வந்து நான் ட்ராப் ஷிப்பிங் செய்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஒன்று பார்ப்பாங்க. இப்போ இதே விஷயத்தை வந்து கொஞ்சம் மாற்றிட்டு இப்போ ஈபேயில் நான் சொல்லி கொடுத்தேன் ட்ராப் ஷிப்பிங் செய்கிறது எப்படின்னு சொல்லி ரைட். அதே மாதிரி இட்ஸிலே வந்து இதில் ஒரு இதே ஐட்டத்தை கொண்டு போய் நீங்கள் ஒரு ஷாப் ஒன்று திறந்து இதே ஐட்டத்தை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா இந்த பயர்ஸ் வந்து பார்த்துட்டு இது இவர்ட ஐட்டம் மாதிரியே இருந்துச்சுன்னா இவர் இட்ஸிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னா இது வந்து ஈபே மாதிரி கிடையாது, எடுத்த வாக்கில் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க ரைட். அந்த மாதிரி இதோட நீதி வந்து ரொம்ப ததங்க, அதனால் இதை வந்து கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ரைட். இப்போ நான் முதல்ல சொல்லி கொடுத்த மாதிரி இட்ஸிட மார்க்கெட் பிளேஸ் வந்து நீங்கள் குறைக்க வேணாம்னு சொல்லி கொடுத்தேன். $13 இந்த ஐட்டம் வந்து நீங்கள் இதே மாதிரி பென் ட்ரைவை நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா ஒரு $12 வைங்க, அது கூட குறைக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் ரைட். அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோஸை வந்து கொஞ்சம் அழகழகாக ஃபோட்டோஸை நீங்கள் வந்து எடுத்து போடுங்க ரைட். இவங்க இந்த மாதிரி கொடுத்தீங்க, இதோட நீங்கள் அழகாக இவங்க வந்து ஒரு மேசையில் இந்த மாதிரி வச்சு எடுத்திருக்காங்க, நீங்கள் அந்த மாதிரி ஒரு அழகான லொக்கேஷன்ஸில் இந்த மாதிரி பென் ட்ரைவை வச்சு அழகாக காட்டினீங்கன்னா உங்களோட ஐட்டம் வந்து செல் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வியூஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வியூஸ் 109 வியூஸ் போயிருக்கு. இப்போ இதனால இவங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் எல்லாம் கூட்டி போகலாம் ரைட். ஓகே, இந்த மாதிரி சேல்ஸை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் இட்ஸியை பொறுத்தவரையில். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இப்போ இட்ஸி ஷாப் ஒன்று செய்கிற நேரம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஐட்டத்தை சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் 2 நாள் வந்து இட்ஸியில் நீங்கள் வந்து
ஒரு ஐட்டத்தை நீங்கள் வந்து ஷாப் ஒன்று திறக்கிறதுக்கு முன்னுக்கு என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குன்னு சும்மா ஒரு கேட்டகரிஸ் வந்து ஒரு லிஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த ஐட்டத்தை நான் வந்து செல் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஐட்டம் என்னால் செய்ய முடியும். அந்த மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரியேட்டிவிட்டி ஐட்டம் தான் போட்டிருக்காங்க. இப்போ வெட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டிங் கார்ட்ஸ் நிறையா க்ரியேட்டிவிட்டி ஆகிடும். உங்களுக்கு இந்த வெட்டிங் கார்டெல்லாம் நீங்கள் செஞ்சு வெட்டிங் கிஃப்ட் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு செய்ய முடியும்னா நீங்கள் அழகாக செஞ்சு இதெல்லாம் விற்கலாம். செஞ்சு விற்கிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் செஞ்சு விற்க பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் இந்த மாதிரிலாம் ரைட். ஒரு நல்ல ஒரு ஐடியாவும் எடுத்துக்கிறீங்க. பாருங்கள் $17 15 பார்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது ரைட். ஒரு நல்ல ஐடியாவும் எடுத்துக்கிறீங்க செய்கிறதுக்கு முன்னுக்கு. ஓகே, நீங்கள் ஒரு நாள் சர்ச் பண்ணி 2 நாள் கூட போனால் ஒரு மாதம் மாதிரி சர்ச் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் என்னென்ன மாதிரி ஐட்டம் வந்து போட்டு விற்கணும்னு சொல்லி. அப்போ நீங்கள் சரியாக நீங்கள் ரிசர்ச் பண்ணி இதை எடுத்திங்கன்னா ஒரு கேட்டகரைஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன ஐட்டம் நீங்கள் இதில் விற்க போகிறீங்கன்றதை உங்களோட இட்ஸி மார்க்கெட் வந்து ஒரு ஃபேமஸ் மார்க்கெட்டிங்காக போகும். நான் முதல்ல சொல்லி கொடுத்த மாதிரி மார்க்கெட் பிளேஸை வந்து ப்ரைஸை வந்து குறைச்சி செய்யாதீங்க. அது வந்து இந்த மார்க்கெட் பிளேஸ் இட்ஸியை பொறுத்தவரை அவ்வளோ தூரம் உங்களுக்கு வேலை இல்லை. அந்த உங்களோட வேலையை வந்து நீங்கள் சரியாக ஸ்டாண்டர்டாக வச்சு செய்யுங்க. ஏன்னா இட்ஸி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் பிளேஸ் ரைட். இன்றைக்கான வீடியோ வளர்த்தாங்க. மற்றும் ஒரு இட்ஸி வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.